சென்னை கே நகரில் தங்க வியாபாரி சேட் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல சென்னை அம்பத்தூரில் வழக்கறிஞர் பிரகாஷ் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தொழில் அதிபர்களின் வீடுகள், நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடிய நிர்மல்குமார் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், சென்னையில் எந்தெந்த இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சென்னையில் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனையானது நடந்து வருகிறது. குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டையில் தொழிலதிபர் கலைச்செல்வன் வீடு, அதே போல சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இரும்பு மொத்த வியாபாரம் செய்யப்படும் பிரபல தொழிலதிபர் நிர்மல்குமாரின் வீடு மற்றும் அவருடைய அலுவலகம், அதே போல சவுகார்பேட்டையில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீடு, கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம், திருவேற்காட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் என சென்னையில் மொத்தம் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. முதலில் 10 இடங்களில் இந்த சோதனையானது காலையில் தொடங்கியது. 7 மணிக்கு இந்த சோதனை தொடர்ந்து தற்போது இந்த சோதனை நடைபெறும் இடங்களில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது விரிவடைந்திருக்கிறது. துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி தற்போது சென்னை கே நகரில் உள்ள பிரபல நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை உரிமையாளர் மகாவீர் சேட் என்பவரின் நகைக்கடையிலும் வீட்டிலும் கூட போலீசார், சிஆர்பிஎஃப் போலீசார் துணையுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை முடிவிலேயே சட்டவிரோத பண பரிமாற்றம் எவ்வளவு நடந்திருக்கிறது, அதே போல அங்கே கைப்பற்றப்பட்ட அசையா சொத்துக்களின் விவரங்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சோதனை தொடங்கி 2 மணி நேரத்துக்கு மேலாக தீவிரமாக அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது.